பரோட்டா பிடிக்குமா உனக்கு? என்னது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாக்கான சால்னா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கான பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு சமைக்கிறது வந்து உங்கள் அண்ணன் தான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் வந்து சமைப்பார். ஓகேவா? என்னென்ன பொருள் என்ன தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். வெங்காயம் 1.5 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி 1 கிலோ, பச்சை மிளகாய் வந்து ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சால்னாக்கு தேவையான கறின்னு சொன்னால் கடையில் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சால்னா கறி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கலப்பு எப்பயுமே நம்ம அரைச்சி வச்சது அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு, 100 கிராம் மல்லித்தூள், 100 கிராம் சிக்கன் தூள், ஆச்சி சிக்கன் தூள் தான் நாங்கள் போடுவோம், அது 100 கிராம். அதுக்கப்புறம் 100 கிராம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு 8 தேங்காயிலேருந்து 9 தேங்காய் வரைக்கும் எடுத்து கட் பண்ணி கிரைண்டரில் சுற்ற விட்டுருக்கேன். கிரைண்டரில் அரைஞ்சிட்டு ரொம்ப நேரம் மிக்சியில் அரைக்க முடியாது, கிரைண்டரில் தான் அரைப்போம். அதை அரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை இதில் ஆட் பண்ணும்போது நான் காணிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பரோட்டா சால்னா தயாரிக்க போறோம். ஆமாம், இப்போ அண்ணன் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. சொல்லிகிட்டே செய்யுங்க. சொல்லிக்கிட்டே செய்யணும். அப்போதான் தெரியும். தேவையான அளவுனா ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே ஊற்றிக்கணும். ஊற்று நானே ஒரு அரைகுறை ரெகுலராக செஞ்சு அவங்க எல்லாமே எடுத்து வச்சிருவாங்க. டெய்லி தாளிச்சு விடுறது இது மட்டும் தான் என்னோட வேலை. கருகாம இருக்கிறது. என்ன கருகாம இருக்க? சட்டி வந்து அடி பிடிக்காம இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருகாம இருக்க, அடி பிடிக்காம இருக்க. கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்றோம். சொல்லு. அவ்வளவுதான், ஆட் பண்றோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த பட்டை நம்ம அரைச்சி வச்சது, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஒன்று இது பண்ண போகிறோம். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிட்டு போகிறோம். வெங்காயம் தக்காளி வதங்குற டயத்தில் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் நல்லபடியாக வதங்கும். வெங்காயம் தக்காளியில் உப்பும் நல்லா சாப்பிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வதங்க விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து கறி ஆட் பண்ணு. சால்னாவோட கறியை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டு அடுத்து சிக்கன் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஆட் பண்ணுறோம்.
கறி மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதை கொண்டு வந்து ஊற்றி சால்னாக்கான தண்ணி அளவு நம்ம பண்ண போகிறோம். இப்போ கொதிக்கட்டும். ஃபைனலாக இப்போ நல்லா கொதிச்சுட்டு போகுது. கொதிச்சுட்டு இருக்க டைமில் தேங்காய் அரைச்சி எடுத்து வந்து நல்ல மைய அரைச்சி எவ்வளோ சால்னா தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். ஃபைனலாக உப்பு பார்க்க மட்டும் மேடம் வருவாங்க. வேலைக்கு போயிட்டா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் தான் வைப்பேன். அண்ணன் ரயில்வே ஜாப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது அடுத்த வீடியோவில் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், என்ன சுச்சுவேஷனில் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இது நான் தான் சொல்லணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா தான் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு 2 தடவை சொல்கிறேன். இப்போ நான் சொல்லணும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. பரோட்டா சால்னா ரெடி. நல்ல கொதி வந்து பரோட்டா சால்னா ரெடி. அவ்வளோதான். பரோட்டா வச்சு சாப்பிட வேண்டியது. ஓகே, பரோட்டா சால்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். நீங்கள் கேட்குற வீடியோ நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.